நம்ம வந்து இப்போது நம்ம செயல்படுகிறோம், நம்ம லட்சியத்தை நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்னா, மற்றவங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்குல்ல, அது நமது தகுதியை மீறியதாக இருப்பதாக நம்ம உணர்ந்தால் அதெல்லாம் நம்ம உள்ள விடக்கூடாது. நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும். மற்றவங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து நாம் செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை அவங்க செய்ய முடியாத ஒரு விஷயத்த மற்றவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்போ அது நம்மளால் முடியலையே அப்படிங்கிற கவலை நமக்கு தேவையில்லை. நம்ம எப்போதும் நாமளாக இருக்கணும். நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் நாம் செய்யணும். அதைத்தான் மற்றவங்களும் எதிர்பார்க்குறாங்க. அதை எதிர்பார்க்குறவங்களுக்கு தான் நம்ம பதில் சொல்லணும். நம்மளால் ஒரு முடியாத ஒரு விஷயத்த மற்றவங்க எதிர்பார்க்குறாங்க, ஐயோ அதை நம்மளால் கொடுக்க முடியலையே அப்படிங்கிற கவலை நமக்கு தேவையில்லை. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு விளையாட்டு போட்டியில் இருக்கார். அவரால் வந்து ஒலிம்பிக்கில் தங்கம் வாங்க முடியாது, ஒலிம்பிக்கில் போய் இடம்பெற முடியாது. என்னால் வந்து ஒரு இந்திய அளவில் தான்ப்பா என்னால் போட்டி போட முடியும். ஆனால் அந்த மக்கள் ஒலிம்பிக்கில் நான் இடம்பெறணும்னு நினைக்கிறாங்க, அதை என்னால் பூர்த்தி செய்ய முடியலன்னு நீங்கள் கவலைப்படக்கூடாது. என்னால் முடிஞ்சது இதுதான், இந்திய அளவில் தான் என்னால் செயல்பட முடியும். நீங்கள் வந்து ஒலிம்பிக்கில் நான் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா அதற்காக நான் முயற்சி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. என்னால் அது முடியாதுன்னு தெளிவாக தெரியுது. என்னால் இதைத்தான் பண்ண முடியும், நான் அதுக்கு தான் நான் செயல்படும் தவிர என்னால் எதை செய்ய முடியுமோ அதை நீங்கள் என்னிடமிருந்து எதிர்பாருங்கள். என்னால் எதை செய்ய முடியுமோ அதைத்தான் நீங்கள் என்கிட்டேருந்து எதிர்பார்க்கணும். உங்கள் எதிர்பார்ப்புக்கு தகுந்தார் மாதிரி நான் என்ன மாற்றிக்க முடியாது. என்னால் முடியாத விஷயத்த நீங்கள் எதிர்பார்க்குறீங்க போது அதை என்னால் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கவலைப்படவும் மாட்டேன். அதனால் நம்ம எப்போவுமே வந்து நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை தான் மற்றவங்க நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குற மாதிரி நடந்துக்கணும். நம்மளால் முடியாத விஷயத்த அவங்க எதிர்பார்க்குறாங்க, அதை நம்ம பூர்த்தி பண்ணணுன்ட்டு நம்மளால் முடியாத விஷயத்தை பற்றி நம்ம செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அது நம்மளால் முடியலைங்கிறது கஷ்டப்பட்டுக்கிட்டு தேவையில்லாத டென்ஷனை உள்ளே விட்டுக்கூடாது. இப்போது உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, இப்போ வந்து ஒரு குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்க வந்து அவங்க அப்பா அம்மா அந்த குழந்தையால் செய்ய முடியாத விஷயத்த அந்த அப்பா அம்மா எதிர்பார்க்குறாங்க. அப்போ அந்த அப்பா அம்மாவுக்கும் நம்ம பிள்ளைகளால் எளிதாக செய்ய முடியாத விஷயத்த நம்ம பிள்ளைகள்கிட்டருந்து எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு அப்பா அம்மா நம்ம பிள்ளையால் ஒரு டாக்டராகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த அப்பா அம்மாவுக்கே தெரியும் நம்ம பிள்ளை டாக்டர் ஆகிட மாட்டான், அது ரொம்ப கஷ்டப்படணும், நம்ம பிள்ளைக்கு அவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு இது இல்லை. அப்படிங்கும்போது அந்த மாதிரி எதிர்பார்ப்பு உங்கள் பிள்ளைகள்கிட்டருந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது. அது மாதிரி அந்த பிள்ளைகளும் நம்மக்கிட்டேருந்து நம்ம அப்பா அம்மா நம்ம டாக்டராகணும்னு நினைக்கிறாங்க, அதனால் அது நம்மளால் முடியாது, அது நமக்கு மிகப்பெரிய கஷ்டம். அப்படி இருக்கும்போது அந்த அப்பா அம்மாவோட எதிர்பார்ப்புகளுக்கு தந்தாற்போன்று நாம் நடக்க முடியலையே அப்படிங்கிற கவலை அந்த பிள்ளைகளுக்கு தேவையில்லாத கவலை என்பது தேவையில்லாத ஒரு சுமை. அதனால் அந்த பிள்ளைகளால் எதை எளிதாக செய்ய முடியுமோ அதைத்தான் அந்த பெற்றோர்கள் எதிர்பார்க்க வேண்டும். அந்த பிள்ளைகள் கூட தன்னால் எதை வந்து எளிதாக செய்ய முடியுமோ அதுதான் நமது பெற்றோர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கணும்னு அந்த பிள்ளைகள் நினைக்கணும். அதாவது நம்மளால் எதை எளிதாக செய்ய முடியுமோ அந்த விஷயத்தை தான் மற்றவங்க நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குற மாதிரி நம்ம நடந்துக்கணும். நம்மளால் ஒரு முடியாத ஒரு விஷயத்த மற்றவங்க நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாம் அதை மாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணி நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திக்க கூடாது. எப்போவுமே நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்மளால் முடியாத விஷயத்துக்காக முடியாத ஒரு விஷயத்தை நம்ம செய்ய முடியலேன்னு கவலைப்படுறத விட நம்மளால் எது முடியுமோ அதை நம்ம சந்தோஷமாக செய்யணும். அதனால் மற்றவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்ப்பெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே உள்ள விட்டு நாம் வந்து கஷ்டப்படக்கூடாது. மற்றவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ முடியலையே, மற்றவங்க வந்து நம்மக்கிட்டேருந்து இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு பிள்ளைகள் வந்து நம்ம அப்பா அம்மா நம்மக்கிட்ட இன்னும் நிறைய எதிர்பார்க்குறாங்க, நம்மளால் முடியாத விஷயத்தெல்லாம் எதிர்பார்க்குறாங்க, அதை நம்மளால் கொடுக்க முடியலேன்னு கவலைப்படக்கூடாது. அது மாதிரி ஒரு அப்பா அம்மா கூட நம்ம பிள்ளைகள்கிட்டருந்து நம்ம எதை எதிர்பார்க்கணும், அந்த பிள்ளையால் எதை எளிதாக செய்ய முடியும் அதை தான் எதிர்பார்க்கணும். அந்த அப்பா அம்மாவோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது, நம்ம பிள்ளையால் அதை செய்ய முடியாது. இருந்தாலும் அந்த அப்பா அம்மா பிடிவாதமாக இந்த மாதிரி தான்ப்பா நீ டாக்டர் ஆகணும், அப்போ தான் அதுதான் நான் உங்ககிட்டருந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மா வந்து பிள்ளைகளால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்களே, கஷ்டப்பட்டாது எப்படியாவது நீ டாக்டர் ஆகிடு அப்படின்லாம் எதிர்பார்க்குறாங்களே, அந்த மாதிரி எதிர்பார்ப்புகளை யார் மேலேயும் நம்ம திணிக்கவும் கூடாது. மற்றவங்க எதிர்பார்ப்புக்கு நம்ம அந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கக்கூடாது.